ஸ்பெஷலான ஆர்டிஸ்ட். பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. லாஸ்ட் 20 years வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கைட் பண்ணி சினிமாவில் டெலிவிஷன் அவங்கள என்கரேஜ் பண்ணி பல பேரை உருவாக்கி பெரிய டேலண்ட். ஒரு பெரிய அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் மோட்டிவேட் பண்ணி பெரிய எக்ஸெப்ஷனல் டேலண்ட் சினிமாவுக்கு ஒரு பெரிய ரோபோ சங்கர் என்னோட முதல் படம் பழைய வண்ணாரப்பேட்டையில் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு அது 3வது படம். அது அந்த பாட்டில் வந்து என்கிட்ட ரொம்ப உரிமையாக கேட்டு அந்த பாட்டில் வந்து கலந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் நட்பு. ரொம்ப உரிமையாக தம்பின்னு பண்ணுவார். ரொம்ப இளம் வயது, இவ்வளோ சீக்கிரம் நடந்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கொஞ்சம் உடல்நலத்தை ஆரோக்கியமாகவும் குடும்பத்தை நினச்சி கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இழப்புகள் நல்ல மனிதர்கள் நம்ம எடுத்து போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாங்கிக்க முடியல. வரத்துக்கே ரொம்ப அவரை பார்க்குறதுக்கு அவங்க ஃபேமிலி பார்க்குறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. திரையுலகில் உள்ளவர்கள் மக்கள் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப மிகப்பெரிய உன்னதமான கலைஞர். ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய உன்னதமான கலைஞர் நம்ம கூட இல்லை. மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா அவரை நம்ம நிறைய ரசிச்சிருக்கோம், நிறைய நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு. அவருடைய இழப்புக்கு நம்மள சில பேரும் காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே அடிசரக்கும். இந்த உலகத்தில் யாரும் உத்தமன் கிடையாது. இன்னைக்கு என்னன்னா நம்ம டிவியில் சில கேரக்டர்ஸை பார்க்குறோம், சமூக வலைதளங்களை பார்க்குறோம். சில பேர் சில நல்லது பண்ணும்போது, நல்லது பண்ணுற மாதிரி காட்டும்போது அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. சில பேர் ஏதாவது ஒரு இடத்துல தவறும்போது அவங்களாம் கெட்டவங்க நம்மளாம் இமேஜின் பண்ணிட்டு அவங்க மீது நிறைய விமர்சனம் பண்ணுறோம். சமீப காலமாக ரோபோனா மீதும் சரி, ரோபோனா குடும்பத்தின் மீதும் நிறைய விமர்சனங்கள், நிறைய கமெண்ட்ஸு. ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்காரு, ஆனால் அதுலேருந்து மீண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அந்த குடும்பமே சேர்ந்து போராடி அவரை வெளியே எடுத்து மீட்டு வந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேட் கமெண்ட்ஸ். ஏன்னா அவர் கூட நான் இருந்திருக்கேன். வெறும் ஷோவில் ட்ராவல் பண்ணுறதை தாண்டி பர்சனல் லைஃப்பில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த மனுஷன் வெளியே தாங்க ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்திருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் இது வரைக்கும் அவர் அழுததை எந்த மீடியாக்கும் எந்த உலகத்துக்கும் காட்டுறது. ஆனால் பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ கஷ்டம். என்னடா இது நம்மளை எப்படி கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திரைத்துறையில் நீங்கள் பார்க்குற ஒரு கேரக்டர்ஸை வந்து நீங்கள் இந்த மீடியாவில் பார்க்குற சில விஷயங்களை மட்டும் ஜட்ஜ் பண்ணி அவங்கள விமர்சிக்காதீங்க. தப்பு பண்ணால் கூட ஓகே, அவங்களுக்கு நீங்கள் சில அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர அந்த கமெண்ட்ஸும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ரோபோனா குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்திரஜாக்கா வந்து பிரியங்காக்கா வந்து எவ்வளவோ போராடினாங்க. ஏன்னா 3 நாளாக நான் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தேன், எனக்கு தெரியும். நேற்று முதற்கொண்டு அந்த பெருங்குடியில் மருத்துவமனையில் ஜெம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது ஒரு கடவுள் காப்பாற்றிட மாட்டாங்க. ஈவினிங்கே சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ், எங்களெல்லாம் கூப்பிட்டு இல்லைப்பா வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை நம்பதுக்கு தயாராக இல்லை. இல்லைப்பா நாங்கள் என் புருஷன் பொழைச்சிடுவாரு, நான் கும்பிட்ற சாமி காப்பாற்றுன்னு சொல்லி சூளத்தெல்லாம் எலுமிச்சம்பழம் ஏற்றி எப்படியாவது நான் காப்பாற்றி கொண்டு வருவேன்னு போராடின ஒரு பெண்மணி. இன்னைக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் போராடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் அவங்க முயற்சி தோத்துடுச்சு. ஸோ கடவுள் ஆசைப்பட்டுட்டாரா என்னன்னு தெரியல, ஒரு நல்ல கலைஞனை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த கலைஞனை தயவுசெய்து எல்லாரும் கொண்டாடுவோம். ஏன்னா அந்த கலைஞன் சாதாரண கலைஞன் கிடையாது. நீங்கள் சிரிச்சா போச்சு கலக்க போது எல்லாமே பார்த்துருக்கீங்க. எல்லாரையும் சிரிக்க வச்ச கலைஞன். அவர் கூட பழகின நீங்கள் யாருக்கிட்ட வேணா கேளுங்க, யாருக்கும் இது வரைக்கும் ஒரு தீங்கு நினைச்சது கிடையாது, ஒரு கெடுதல் நினைச்சது கிடையாது, ஒரு வெஞ்சு யாரையும் பற்றி தப்பா இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அது கூட பழகிற எங்களுக்கு தான் தெரியும்.
அவருடைய சுய பழக்கத்துல சில கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். இதை விமர்சிக்க நம்ம யாரும் தகுதி கிடையாது. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, இதுல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கதான் செய்யும். அதுல இருந்து வெளியே வரணும். அதெல்லாம் தாண்டி மனுஷன் வந்திருக்காரு. ஓகே, பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நல்ல கலைஞன் காப்பாற்றுவோம். இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த குடும்பத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் சேதுபதி என்ன இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம். ஃபோன் பண்ணணும், அவர் ஒரு சில சப்போர்ட்டாக இருக்கட்டும், கலா மாஸ்டராக இருக்கட்டும், இதை தாண்டி நிறைய உதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க நம்ம செல்வன் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கலைஞனை கொண்டாடுவோம். ரோபோ சங்கர் அவங்களுடைய ஃபியூனரல் நேற்று நைட்லேருந்து நாங்கள் இங்கே தான் இருந்தோம். நேற்று நைட்லேருந்தே நாங்கள் இங்கே தான் இருந்தோம். 11 மணிக்கு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து என்டையர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக பழகின ஒரு ஆட்கள். ரொம்ப வருஷமாக எனக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்களோட நான் நடிச்சிருக்கேன். எங்கள் ஃபேமிலியிலேருந்து நான் அவங்க கூட நான் பாப்பான்னு சொல்லி தான் நான் கூப்பிடுவேன். அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ். அண்ட் அவங்கள பார்த்த அடுத்த செகண்டே வந்து எல்லாருமே ரொம்ப உடஞ்சிட்டோம். அந்த அளவுக்கு இருந்தது. அவங்களுக்கு இவ்வளோ வந்து மோசமாக ஹெல்த் கண்டிஷன் ஆகும் அப்படின்றதே யாருமே எதிர்பார்க்கல. ஹெவியாக இருக்குது. எங்களுக்கே எப்படி இருக்கு அப்படின்னும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது எனக்கு உண்மையாகவே தெரியல. நேற்றுலேருந்து நான் பிரியங்கா அக்காவையும் பார்க்குறேன், அண்ட் இந்திரஜா பாப்பாவையும் பார்த்துட்டு 2 பேருமே வந்து லிட்டரலி ப்ரோக்கன். ஏன்னா ஒரு இடத்துக்கு அவங்க போகும்போது ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி 4 பேர் எல்லாம் சேர்ந்து போனாங்க. இப்போ அந்த 4 பேருன்றது 3 பேர் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ அவங்கள பார்க்கும்போது அகெயின் எனக்கே ஐ திங்க் அவங்க நியூஸ், ஏன்னா இப்போ நைட்டு ஃபுல்லாக அழுது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு. இப்போ அகெயின் அவங்கள பார்க்கும் போதே கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி ரியலி. ரோபோ சங்கர் அண்ணா நம்ம எல்லாருக்கிட்டையும் வாழ்கிறாரு. நிறைய நம்மளை சிரிச்சுக்க வச்சுருக்காரு. ஸோ அந்த மெமரிஸ் அவர் என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. ஃபாரெவர் ஸ்டே இன் அவர் ஹார்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரோபோ சங்கர் அண்ணன் விட்டு போயிட்டாரு. அந்த கடவுள் வந்து நல்லவரை பார்த்தா கூப்பிட்டு இருக்காங்க. நல்ல மனுஷன், சுத்தமான மனுஷன். ஒரு காமெடி, நானும் அவரும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், டிரைவர் ஒரு படம். அது ஒரு காமெடி சீக்வன்ஸ், அந்த பஞ்சு, அந்த விஷயம், அந்த டைமிங் எல்லாம் வந்து அவர் தான் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அற்புதமான ஒரு மனுஷங்க, அற்புதமான ஒரு மனுஷன். அந்த கடவுளுக்கு கண்ணு கல்லுன்னு தெரியல. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். வணக்கம். அண்ணன் ரோபோ சங்கருடைய மறைவு வந்து ரொம்ப மன வருத்தத்தை தருது. ரொம்ப நல்ல மனிதர். கிட்டத்தட்ட 15 வருஷமா அவர் எனக்கு தெரியும். அப்படி பார்க்காம போனா கூட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு சாதாரண மனிதர். அவருடைய உழைப்பால, அவருடைய திறமையால இவ்வளோ முன்னுக்கு வந்து அவர் வந்து நம்மளை அவருடைய நகைச்சுவையால வந்து எல்லாரையும் ரொம்ப மகிழ்விச்சிருக்கிறாரு. அது வந்து அவர் வந்து அவரோட பூத உடல் அழிஞ்சாலும் அவருடைய நினைவு நம்மளை விட்டு கண்டிப்பா வந்து போகாது. இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அவரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறது இதுதான். இன்னைக்கு இந்த ஏரியாவே வந்து பிளாக் ஆகிருக்கு. அவருடைய அந்த நல்ல மனசு, அவருடைய அந்த பழகிற விதம், அதுதான் அவருடைய மறைவை பார்க்கறதுக்கு எல்லாம் இவரும் ஆழ்ந்த ஒரு வருத்தத்தோடு எல்லாம் வந்திருக்காங்க. நான் கூட இன்னைக்கு தொழுகைக்கு போயிட்டு நேராக வந்து அங்கே வந்து அல்லாஹ்கிட்ட அவருக்காக நான் வந்து துவா பண்ணியிருக்கேன், அவருக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கணும்னு. அவருடைய குடும்பத்தாரை பார்த்து உண்மையாகவே ரொம்ப மன வருத்தம் இருந்தது. இந்த நேரத்தில் என்னன்னா, நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது இது வருது. இறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மனிதனுக்கு இறப்பு கண்டிப்பாக இருக்கு. அது இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னு இல்லை. யாரும் இங்கே கடவுள் இல்லை, மருத்துவரால் கூட சொல்ல முடியாது இது எதனால இந்த இறப்புன்றது. அதனால அவருடைய இந்த மறைவில் நல்லதை மட்டும் பேசுவோம், வேற எதுவும் பேச வேணாம். அவரை வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். எவ்வளவு மனசு வேதனை இருக்குங்களா? தயவு செய்து கஷ்டப்பட்ட யாருமே நல்லா வரும்போது அந்த பழசை நினைச்சு வாழ்ந்துவாங்க. என்னைக்குமே ஒண்ணும் பண்ணாது. நம்மளே உடம்ப பாத்துக்கணும். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்காப்புல. எவ்வளவு நடிகர் இன்னைக்கு மெட்ராஸ் வந்து இன்னைக்கு ஒரு வாரத்து கூட ஒரு கங்கையாமர் சொல்லிட்டாரு, ஒரு வாரம் நாங்க சாப்பிடாம இருந்திருக்கோம் இருக்காரு கங்கையாமரன். அது மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்துட்டு உங்க உடம்ப விட்டுறாதீங்க.
எல்லா காசு புகழ் பேர் எல்லாம் வரும். ஆனா உடம்பு வருமா? ரஜினி சொன்னார் பார்த்தீங்களா, எல்லா பேர் பாஸ் போய் திருப்பி எல்லாம் இது வச்சு அது மாதிரி உங்களோட உடம்பை பார்த்துங்க. சினிமாவில் அத்தனை பேர் சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி நீங்களா ஜெயிச்சு வாங்க. டைரக்டா வந்தானா அவரை விட்டுருங்க. உழைக்கிற எல்லாருமே சினிமாவில் உடம்பை பார்த்துங்க. இன்னைக்கு 46 வயசுல இன்னைக்கு ரோபோ சங்கர் இறந்து நம்ம இருக்கோம்னா இது எல்லாருக்கும் ஒரு பாடம், எல்லாருக்கும் ஒரு பாடம். சினிமாவில் எல்லாரும் சாதிச்சு நம்ம குடும்பம் கிட்ட நல்லா இருக்க நம்ம வர்றோம். அவங்களை விட்டு தவிக்க விட்டு நம்ம வந்திருக்கோம். ரோபோ சங்கர் மாதிரி இவ்வளோ சீக்கிரம் யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். ரொம்ப இயல்பான மனிதர், ரொம்ப யதார்த்தமான மனிதர், நல்ல கலைஞர். நம்ம எல்லாரையும் பல்வேறு விஷயங்களும் நம்ம சிரிக்க வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் அவரோட வாய்ப்பு ரொம்ப எல்லாரோடையுமே ரொம்ப பாசமாக. அதே மாதிரி தான் ரொம்ப இந்த செய்தியை கேட்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அது நிறைய நல்ல இயற்கையை நம்ம ஃபேஸ் பண்ணி இந்த நேரத்தில் அவருடைய ரசிகர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல். வணக்கம், நான் விஜய் விஸ்வா அபிசரவன். நான் ஷூட்டில் இருந்து தான் வரேன். ஆனால் மதுரையில் நானும் அவர் மீடியா டிவியில் சேனலில் படங்கள்லேருந்து ஒரு வருஷம் பழக்கம். என் கூட 2 படம் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட எங்களோட படம் சாரா ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. போன ஆடியோ லான்ச்சில் கலாச்சி பேசிட்டு அடுத்த ஆடியோ லான்ச்சில் அவங்க நான் கலாய்க்கிறேன்னுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நல்ல கலைஞர், சிரித்த முகத்தில் எதுவுமே பார்த்ததில்ல. வெளிநாடு பயணங்களும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, அவரோட இருந்த நேரத்தை யாராலையும் மறக்க முடியாது. ஒரு நல்ல கலைஞரை இறந்தோம். அவங்க குடும்பத்துக்கு இறைவன்னா அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். கண்டிப்பாக அது உடல்நலம் மறைஞ்சாலும் மக்கள் மனசை நிறைஞ்சிருப்பார். இது அஞ்சலி. தமிழ்நாட்டினுடைய மதுரை மைந்தன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மண்ணிலே ஒரு மகத்தான ஒரு மனிதனை நாம் இழந்து நிற்கின்றோம். அனைவரையும் சிரிக்க வைத்து இன்று நம்மை எல்லாம் அளவைத்து சென்றிருக்கின்றார். 46 வயதிலே தன்னுடைய இளமை வயதிலேயே அவர் தன் உயிரை இழந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு தமிழ் திரைப்பட நடிகர்களும் சிந்தித்து பார்த்து, கொரோனாவிலே ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை திலகம் விவேக் அவர்களை இழந்தோம். இன்று ஒரு மாபெரும் தன் உழைப்பால் உயர்ந்த ஒரு நகைச்சுவை மன்னன் ஐயா ரோபோ சங்கர் அவர்களை இழந்திருக்கின்றோம். மிகுந்த வேதனையோடு உங்களை பாதந்தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து திரைப்பட நடிகர்களும் நீங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு 6 கோடி மக்களுக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் எல்லாம் உங்களுடைய திறமை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. அதனால் தயவு கூர்ந்து ஒவ்வொரு திரைப்பட கலைத்துறைக்கு வருகின்ற ஒவ்வொரு கண்மணிகளும் நீங்கள் எங்களை கண்ணீர் சிந்த விடாமல் கலை உலகை காப்பாற்ற இனிமேல் நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் வணக்கம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சோக நிலையில் குறிப்பாக சொல்லணும்னா என்னுடைய இனிய நண்பர் ரோபோ சங்கர் இழந்திருக்கோம். லேட்டஸ்டாக அவர் முக்தார் ஃபங்க்ஷனில் வேலூரில் அவரை சந்திச்சு, அதுக்கப்புறம் ராஜேஷ் சார் இறப்பில் சந்திச்சு அவரை வைத்து மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் நம்ம நாகர்கோவிலில் பண்ணோம். அப்போல்லாம் மிக ஒரு பெரிய ஒரு சக்தியோட எல்லாருக்கும் தன்னம்பிக்கை ஒரு விதமாக ரொம்ப எல்லாருக்கான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காரு. எப்படி சொல்கிறதே வார்த்தைகளை விவரிக்க முடியல. இந்துஜா அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவி அவர்களுக்கும் நம்ம ஆர்ஜியாக தெரிவிக்கிறோம். ஒரு நல்ல மனிதனை, நல்ல இதயத்தை, யார் கூப்பிட்டாலும் அது சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் பார்க்காம முதல் ஆளாக தோளோடு தோல் கொடுக்குற ஒரு இனிய நண்பரை ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையில் அவர் என்னுடைய அடுத்த படத்தில் அவர்கிட்ட கால்ஷீட் கேட்டிருந்தேன். நல்லா பண்ணிக்கிறேன், இந்த விஷயம் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராமிஸ் கொடுத்தாரு அவர். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம விட்டு அவர் போயிட்டாருன்றப்ப அது நம்பவே முடியல. அதுவும் இளம் வயதில் 46 வயதில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது. ரோபோ சங்கருடைய குடும்பத்தில் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இரங்கலை, அவங்க சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய டோட்டல் நண்பர்களுக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுங்க. ஏன்னா என்ன மாதிரி அவருக்கு சுற்றி அவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க.
எல்லாருடைய ஃபங்க்ஷன்லையும் முதலா இருந்து பண்றதாவது ரோபோட் சங்கருடைய வீட்டில் அவருடைய இறப்பு வரன்றது வருத்த தரக்கூடிய செய்தி. அவருடைய ஆன்மா இறைவனுடைய நிழலாட எல்லாம் உள்ள இறைவனை